நத்தம் சிவசங்கரன் அவர்களை நேரடியாக அழைத்து பேசி பிரச்சினைகளை முடிவு கட்டி திண்டுக்கல் தொகுதியில் வேட்பாளராக அறிவித்துள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். நாங்க இன்னைக்கு ஒரு அண்ணனுக்கு எனக்கு ஒரு சின்ன மனசாகம் வருது. அது எனக்கு கடுமையான மன உளைச்சல், கடுமையான காயம். ஆனா நான் ஆரம்பத்துல இருந்து ரொம்ப சரியானு எனக்கு அண்ணன் பேசினா தான் வருவேன். அதுல காரணம் எனக்கான காயத்திற்கான மருந்தாக நான் அதை பார்த்தேன். அண்ணன் கூப்பிட்டாங்க, பேசினாங்க. அண்ணன் வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் நாம நிக்கிறதோ அல்லது தாமதப்படுத்துறதோ தவறான ஒரு இதா போயிடும். அண்ணன் கூப்பிட்டாங்க, அண்ணன் அழைச்சாங்க, பேசினேன், போனேன். எங்களுக்குள்ள சமாதானம் ஆயிடுச்சு. திண்டுக்கல் தொகுதியில் வேட்பாளர் அண்ணன் உங்களை அறிவிச்சிருக்காரு. அது எங்களோட வாழ்த்துக்கள் தான். நன்றி. 2025ஆம் ஆண்டில் நத்தம் சிவசங்கரன் நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடுகளில் இருந்து விலகினார். சீமான் அவர்களுடன் ஒரு தொலைபேசி உரையாடல் தொடர்பான ஆடியோ லீக் சிவசங்கரன் மற்றும் அவரது குடும்பத்தை இழிவுபடுத்தும் வகையில் இருந்ததாக அவர் தரப்பில் கூறப்பட்டது. இதுவே விலகலுக்கான முதன்மை காரணமாக சொல்லப்பட்டது. மேலும் கட்சிக்குள் அதிகார பகிர்வு இல்லை என்றும் பழைய நிர்வாகிகளுக்கு மதிப்பளிக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். கொள்கை பரப்பு செயலாளர் போன்ற பொறுப்புகளில் இருந்தாலும் சுயமாக செயல்பட முடியாத சூழல் இருந்ததாகவும் தெரிவித்தார். கட்சியில் கொள்கை மாறி வருவதாகவும் களப்பணியாளர்களை விட புதிய முகங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் கூறி கட்சியின் செயல்பாடுகளில் இருந்து வெளியேறினார். ஆனால் சமீபத்தில் சீமான் அவர்கள் நேரடியாக அழைத்து பேசியதாக கூறப்படுகிறது. குடும்பத்திற்குள் நடக்கும் கருத்து வேறுபாடுகளை பெரிதுபடுத்த வேண்டாம் என்ற சமரச போக்கை சீமான் எடுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் தொடர்ச்சியாக கட்சிகள் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த சந்திப்பில் இருதரப்பும் தங்கள் நிலைப்பாடுகளை விளக்கியதாகவும் பழைய கசப்புகளை நீக்கியதாகவும் கூறப்படுகிறது. அதன் பின்னர் சிவசங்கரன் மீண்டும் கட்சி பணிகளில் ஈடுபடுவார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சமரசத்தின் தொடர்ச்சியாக திண்டுக்கல் தொகுதியில் நத்தம் சிவசங்கரன் அவர்களை வேட்பாளராக அறிவிக்கும் முடிவை நாம் தமிழர் கட்சி எடுத்துள்ளது. இது கட்சிக்குள் ஒற்றுமையை வலுப்படுத்தும் முயற்சியாகவும் தேர்தல் களத்தை முன்னிட்டு எடுக்கப்பட்ட அரசியல் முடிவாகவும் பார்க்கப்படுகிறது.